ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஸ்ட் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் மீல் மேக்கர் பிரியாணி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த பிரியாணி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், செய்கிறதும் ரொம்ப ஈஸி. லஞ்ச் பாக்ஸ்க்கெலாம் நீங்கள் உங்கள் குட்டீஸ்க்கு இதை பேக் பண்ணி கொடுங்க, நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க இன்றைக்கி சோயா சங்க்ஸ் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மீல் மேக்கரை ஊற வச்சுக்கலாம். அதுக்கு நான் ஒரு கப் தண்ணி எடுத்திருக்கேன். இதில் ஒரு கப் மீல் மேக்கரை போட்டு நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இது இருக்கட்டும். இப்போ குக்கரில் 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் பிரியாணிக்கு தேவையான ஸ்பைசஸ் எல்லாமே சேர்த்துக்கோங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஜாதிபத்திரி, கல்பாசினி எல்லாமே சேர்த்துக்கலாம். இப்போது 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா தின்னாக ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், வெங்காயம் ஓரளவுக்கு சாஃப்டாக வதங்கிடுச்சு. இதில் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விடுங்க. இஞ்சி பூண்டோட அந்த பச்சை வாசனை நல்லா கம்ப்ளீட்டாக போகணும். இதில் அரை கைப்பிடி புதினா மல்லியை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா எண்ணெயிலே வதக்கி விடுங்க. இது நல்ல வாசனையாக இருக்கும் பிரியாணிக்கு. இப்போ எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கி விட்டாச்சு. இதில் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். நான் ஒரு பெரிய சைஸ் தக்காளி 4 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கணும், அப்போ தான் பிரியாணியோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், தக்காளி நல்லா மசிஞ்சிடுச்சு. இதில் இப்போ நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1 ஸ்பூன் பிரியாணி மசாலா. இது வீட்லேயே அரைச்ச பிரியாணி மசாலா. இப்போது தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் 3 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. நல்லா எண்ணெயிலே இந்த மசாலா நல்லா வதங்கி வரணும். நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதில் இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா கெட்டியான தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விடுங்க. இந்த தொக்குலேருந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அந்த மாதிரி வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்ல தொக்கு மாதிரி கன்சிஸ்டன்சியில் வந்துடுச்சு. இந்த மாதிரி வந்தால் தான் பிரியாணியோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஊற வச்ச மீல் மேக்கரை நல்லா பிழிஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க. தண்ணி எதுவும் இருக்கக்கூடாது. சேர்த்துட்டு இதையும் நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த மசாலாவோடய வதக்கி விடுங்க. அப்போ தான் மீல் மேக்கருக்குள்ளே அந்த மசாலாலாம் நல்லா உள்ளே போய் நல்லா சாப்பிட நல்லாயிருக்கும். இப்போ எல்லாமே நல்லா வதக்கி விட்டாச்சு. எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி சாப்பாட்டு அரிசியில் தான் செய்கிறேன். ஸோ 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி. நான் 2 கப் அரிசி எடுத்திருக்கேன், அதனால் 4 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் 1/2 எலுமிச்சைப்பழம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நல்லா இந்த மாதிரி கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம அரிசி சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். 1/2 மணி நேரம் ஊற வச்சு சாப்பாட்டு அரிசி சேர்த்துக்கோங்க. அரிசி சேர்க்குறப்போ தண்ணியெல்லாம் கம்ப்ளீட்டாக வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் லாஸ்ட்டாக 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். பிரியாணிக்கு நெய் லாஸ்ட்டாக சேர்க்குறப்போ இன்னுமே டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கோங்க. இப்போ சாப்பாடு கொதிக்க ஆரம்பித்ததும் குக்கர் மூடி 3 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. ப்ரெஷர் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள். நல்லா கம்மன்னு உதிரி உதிரியாக சூப்பரான சோயா சங்க்ஸ் பிரியாணி ரெடி ஆகிருக்கும். இதை நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு சர்வ் பண்ணுங்கள். அவ்வளோதான், நல்ல சூப்பரான சோயா சங்க்ஸ் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம யாஸ்ட் ரெசிபீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.